ராதே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சோக்கமேளா அப்படிங்கிறவர் பார்க்க போகிறோம். இவரோட வீட்டில் வந்து கிருஷ்ணர், ருக்மணி மட்டும் இல்லாமல் இந்திரன் முதலான எல்லா தேவாதி தேவர்களுமே வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க. அப்படின்னாக்கா இவருடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும். சரி, இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இவருடைய அப்பா அம்மா வந்து விட்டலன் மேலே வந்து தீராத பக்தியாக இருந்தாங்க. அதே மாதிரியே இவரும் வந்து விட்டலன் மேலே வந்து ரொம்ப பிரியமாக இருக்கார். இவருடைய மனைவி, குழந்தைங்க, தங்கச்சி அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பமே வந்து விட்டலன் மேலே வந்து அவ்வளோ ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஆனாலும் இவங்க வந்து கீழ் ஜாதியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த கோவிலுக்குள்ளார இவங்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. இவங்க எந்த வேலை செஞ்சாலும் இவங்களை வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் இவர் வந்து விட்டலன் மேலே வந்து ரொம்ப கோச்சிக்குவார். நான் ஏன் இப்படி வந்து கீழ் ஜாதியில் பிறந்தேன், நான் பேசுகிறது குற்றமா, நான் எடுத்த இந்த உடல் வந்து குற்றமா அப்படின்னு சொல்லி அந்த விட்டலன்கிட்ட எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாராம். திடீர்னு ஒரு நாள் வந்து இவர் கடைக்கு போகும்போது அங்கே வந்து வாழைப்பழத்தை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இது வந்து விட்டலனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஆசையாயிருச்சா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் விட்டலன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே இருக்கிற பூசாரிங்க வந்து, நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது, அதனால் வெளியிலே நில்லு, நீ கொண்டுட்டு வந்த பழத்தெல்லாம் வந்து சாமி சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சோக்கமேளாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. நான் இந்த குலத்தில் பிறந்தது என்னுடைய தவறா, இதெல்லாம் நீ சரி பண்ணலாம்ல, ஏன் என்னை வந்து இப்படி கீழ் ஜாதியில் பிறக்க வச்ச, இந்த பழத்தை பார்த்ததுமே நீ சாப்பிடுவ அப்படின்னு தானே நான் ஆசையாக கொண்டுட்டு வந்தேன், நீ வாங்கிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. அப்புறமேட்டு எனக்கு வந்து இந்த உடலே வேணாம், நான் இந்த உடலை வந்து விட்டுட்டு நான் வந்து முக்திக்கு அடைஞ்சிட்றேன், அப்போ தான் வந்து எனக்கு நீ வேறு உடல் கொடுப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கவலையோடையே அவர் படுத்துடுறாரு. அப்போ வந்து திடீர்னு நைட்டு வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, கதவை தரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு அவர் கதவை திறந்து பார்க்கும்போது விட்டலன் வந்து சின்ன பையனாக வராரு. வந்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னதுமே உடனே இவர் விட்டலனை பார்த்துட்டுமே அந்த சந்தோஷத்துலையுமே என்ன கேட்குறாரு, என்னை ஏன் இப்படி கீழ் ஜாதியில் படைச்சா நான் வந்து உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, நீ உன் கதையெல்லாம் அப்புறமேட்டு பேசி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோக்கமேளா மடியிலே உட்காந்து அவர் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு ருக்மணி தேவிக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு ருக்மணி தேவி சாப்பிட கொடுத்துட்டு அந்த வாழைப்பழத்தோலையும் எடுத்து கோவிலுக்கு வெளியிலேயே போட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கதவை வந்து உள்பக்கமாக சாத்திடுறாரு. சாத்தினதுமே மறுநாள் காலையில் வந்து பூசாரி வந்து கதவை திறக்கிறாரு. கோவில் கதவை வந்து திறக்கவே முடியல. என்னடா அது திறக்கவே முடியல, என்ன அபச்சாரம் நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வாழைப்பழத்தோல் இருக்கிறத பார்த்ததுமே, இந்த சோகமேளா தான் நேற்று இருந்தான், அவன் ஏதோ உள்ளே வந்திருப்பான், அதனால தான் வந்து விட்டலனுக்கு வந்து அபச்சாரம் ஆயிடுச்சு, அதனால தான் கதவை திறக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே வந்து கதவை திறக்க முடியல. அப்புறம் விட்டலன் சொல்கிறாரு, சோகமேளா வந்து கதவை திறந்தாதான் இந்த கதவை திறக்கும், அது வரைக்கும் இந்த கதவை திறக்காது, சாதாரணமாக போய் சோகமேளாவை கூப்பிடக்கூடாது, பல்லக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பல்லக்கில் உட்கார வச்சு தான் வந்து சோகமேளாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சோகமேளாவை வீட்டுக்கு போனதுமே அங்கே வந்து எல்லாருமே வந்து, அதாவது கிருஷ்ணர், ருக்மணி முதற்கொண்டு இந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் அவங்க வீட்டில் சாப்பிட்றத வந்து அவங்க எல்லாரும் பார்த்ததுமே அவருடைய பக்தி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, உண்மையான நம்பிக்கையும் கடவுளோட நாமமும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளை வந்து கடவுள் உடனே வந்து பார்த்துருவார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பிக்கையாக நாம்ளும் கடவுளோட பேரை சொன்னால் கடவுள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார், நாம் கொடுக்குற எல்லாத்தையுமே அன்பாக ஏற்றுக்குவார் அப்படிங்கிறது தான் சோக்கமேளா அவர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். நாம்ளும் எப்போவும் அன்போடு கடவுளை கூப்பிட்டுடலாமா? அப்படி கூப்பிட்டோம்னா விட்டலன் எப்படி இருப்பான், எப்போவும் நம்ம கூடவே இருப்பான், நாமளும் விட்டலன் கூடவே இருப்போம். அப்படி தான் வந்து சோக்கமேளா வந்து பல்லக்கில் உட்காந்துட்டு போய் விட்டலனை வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, விட்டலனை பற்றி நிறையா பாடல்களும் பாடியிருக்காரு. இந்த வார்க்கரை சம்பிரதாயத்தில் வந்து இவருடைய பங்கும் அதிகமாக இருந்திருக்கு. இவர் வந்து நாமதேவர் அவர்களை வந்து குருவாயை எடுத்துக்கிட்டாரு. அதனால் நாமதேவர் சொல்லிட்டாரு, கடவுளோட நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கோ, கடவுள் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொன்னதுனால அந்த நாமத்தை விடாத கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. அவர் மாதிரியே நாமளும் கடவுளோட நாமத்தை கெட்டியாக பிடிச்சிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.